தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் தானியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 3 யூதர்கள், அதாவது சத்ராக்கு, மேசாக்கு, அபிகத்நேகோ, அந்நிய தெய்வங்களை நாங்கள் வணங்க மாட்டோம், இஸ்ராயலின் கடவுளாகிய ஒரே இறைவனை மட்டும் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். எவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், எரிகிற நெருப்பிலே அவர்கள் தூக்கி வீசப்படுகிறார்கள். அவ்வாறாக வீசப்படுகிற பொழுது அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வானதூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் இறைவனை நம்பி வாழ்கின்ற பொழுது, இறைவனை நமக்கு முதன்மையாக கொண்டு இருக்கிற பொழுது பல துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வரும், பல எதிர்ப்புகள் நம்மை ஆட்கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடைபெறுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் சீடர்களாக இருப்பார்கள். நான் அவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவேன், அவ்வாறாக உண்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுது நான் அவர்களுக்கு விடுதலை தருவேன் என்று இந்த 3 முக்கியமான ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை இறைவன் நமக்கு ஒரு அழைப்பாக இந்த தவ காலத்தில் தருகிறார். இறை வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுது இயேசுவின் சீடராக இருப்போம். அவ்வாறாக சீடராக இருக்கின்ற பொழுது நமக்கு உண்மை என்ன என்பது தெரியும். யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது நமக்கு 3ஆவதாக வருவது விடுதலை. அது என்ன விடுதலை? தீய செயல்களிலிருந்து விடுதலை, தீயவன் ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை. தூய ஆவி தருகின்ற அந்த ஆற்றலின் மூலமாக நாம் உறுதிப்படுத்தப்படுகிறோம், வழிநடத்தப்படுகிறோம். எனவே இத்தகைய ஆசிரியருக்காக நாம் தொடர்ந்து இறை வார்த்தையை கடைபிடிப்போம், அவருடைய உண்மை சீடராக இருப்போம், உண்மையை அறிந்து கொள்வோம். நிச்சயம் நமக்கு இறைவன் விடுதலை தருவார் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த தவ காலத்தில் இறைவன் அருளை பெறுவோம். ஆமேன்.